நம்ம மனசோட எப்படி நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்றீங்களோ அதை வச்சுதான் பாடியோட எல்லா இதுவும் வேலை செய்ய போகுது. இன்னைக்கு மென்டல் ஹெல்த் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முக்கியம் சார்? இப்போ நம்ம மென்டல் மூளை இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால மூளை பாதிச்சு உடம்பு பாதிக்குது. இப்போ இது நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்குன்னு அவேர்னஸ் எல்லாருமே கிரியேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மாதம் அமெரிக்காவில் மே மாதம், மற்ற வேர்ல்டில் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மென்டல் ஹெல்த் வந்து சில பேர் அந்த நோயோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியறதில்ல. அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் எப்படி இருக்கும்? ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். டிப்ரெஷன்னா சோர்வாக இருப்பான், ஆங்ஸைட்டினா படபடப்பாக இருப்பான், ஒரு பேனிக் அட்டாக்ல இருப்பான். பேனிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பயம் வரும், எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒரு பய உணர்ச்சி வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்குலாம் வந்து அவனுக்கு வாழ்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. இதை பற்றி அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதை நம்ம ரோட்டரி மாதிரி உள்ள ஒரு சோஷியலோட அமைப்பு. இப்போ இந்த மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு உலகத்திலே இன்னைக்கு ஆராய்ச்சி படி என்ன சொல்றாங்க, அந்த எமோஷனல் பெயினை வந்து உங்களால் பேர் பண்ண முடியாது சார். எமோஷன்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு 5 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு, ஜாலியாக இருப்பாரு, கோபமாக இருப்பாரா? மைண்ட் வீக் ஆகிடும், ஐயோ போச்சேன்னு அந்த மைண்ட் டிப்ரெஸ் ஆகிடும். திடீர்னு ஒருத்தங்க வீட்டில் வந்து சடன் டெத் ஆகிடுது, அன்எக்ஸ்பெக்டட் டெத்து. அவங்க அந்த ப்ராப்ளம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. சடன் டைவர்ஸ் ஆகுது, அது அந்த ப்ராப்ளத்தை இது பண்ண முடியாது. சடன் ஆக்சிடென்ட், சடன் பிஸ்னஸில் வந்து ஹெவி லாஸ் ஆகுது. இப்போலாம் வந்து இந்த எமோஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ மைண்ட் ஹாப்பியாக இருந்தால் தான் ஃபிசிக்கல் பாடி நல்லா இருக்கும். ஃபிசிக்கல் பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிட்டா தான் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டு இன்டர்லிங்க்டு. இப்போ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த அவேர்னஸ் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, திடீர்னு இப்போ ஒரு 4-5 டேஸ் முன்னாடி என்ன பார்த்தீங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. யாருக்கு 3ஆவது மாடியிலேருந்து ஒரு பொண்ணு காலேஜ்லேருந்து விழுந்து சூசைட் பண்ணிட்டாங்க. எதனால சொல்லுங்க? அவங்க குரானிக்காக டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம், ஆங்ஸைட்டியில் இருக்கலாம், மழை பிரச்சனையில் இருந்திருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு ஆசிரியர் திட்டான 3ஆம் மாடிலேருந்து போச்சு, ஒரு 18, 6, 7 எலும்பு உடஞ்சி போச்சு, ரொம்ப சீரியஸ். இப்போ அவங்க லைஃபே கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த எமோஷனல் பெயினை அவங்களால தாங்க முடியல. எமோஷன்னா மன ரீதியான ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஊனத்தோட கூட வாழ்ந்துடலாம். ஒரு ஊனம்னா என்ன, ஒரு கை கால் இல்லைன்னா கூட அவன் ஹாப்பியாக இருப்பான். இப்போ நம்ம போய் ரோட்டரி 500 பேருக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுத்தோம், மாதேஸ்வரன் சார் பார்த்தாரு, எத்தனை பேர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக இருக்காங்களா, சோகமாக இருக்காங்களா சார்? ஒரு டிசபிலிட்டி பீப்புள் இருக்க ஹாப்பினஸ் கூட நம்ம கிட்ட இல்லை. ஏன் சொல்லுங்க? பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ல பாதிச்சிருக்காரு. ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு பிசினஸ் எமோஷன்ஸ் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து லீவ் போட்டுக்குவோம், அவருக்கு ஸ்ட்ரெஸ் சொல்லிடுறேன். ஹோட்டல் வச்சிருக்காரு, திடீர்னு ஒரு சீஃப் குக் வந்து லீவ் போட்டா என்ன ஆகுதுங்க? சடன் லீவ் போட்டா என்ன ஆகுது? அவருக்கு இன்னைக்கு ஆர்டர் எடுத்துட்டாரு, லீவ் போட்டுருவாரு. நெக்ஸ்ட் என்ன கிடைக்க வரல, மேல லாஜிக் ஆள் வரல, எல்லாமே அவர் தான் பார்க்கணும். அப்ப எமோஷன்ஸ் என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப இருக்க லைஃப் ஏன்டா இது ஆரம்பிச்சிடும் ஒரு வெறுப்புன்னு சொல்றோம். இதே மாதிரி தான் எல்லா பிசினஸ்க்கும் சார். ஸோ அவர் ஃப்ரெண்டுனால சொல்றோம். ஸோ இந்த எமோஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் பெரிய 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 கஷ்டம் சார். மன வலி தான் உலகத்திலே அதிகன்றான். ஒரு